ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வந்து பெண்கள் மலடு. பெண் மலடுன்னு சொல்லுவாங்க. பெண்கள் மலட்டுத்தன்மை இருக்குது. பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மலட்டு பெண்கள்னு சொல்லுவாங்க, மலடின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து வெளியில் வர்றதுக்கோ எல்லா விசேஷ வீட்டுக்கு போகிறதுக்கோ ரொம்ப வருத்தப்படுவாங்க. எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து முன்னாடி போய் நிற்க முடியாது. ஏன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க தொட்டால் அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி வந்துடும். அதனால் அவங்க வந்து குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லாதவங்க, அவங்க வந்து மலட்டு பெண் சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் கவலையப்பட தேவையில்லை. பெண்களுக்கு மலடே கிடையாது. பெண்கள் எல்லா பெண்களும் வந்து கருவுருவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற உணவுல தான் இருக்குது. உணவு பழக்கத்தை மாற்றினாங்கன்னா மீண்டும் அவங்க தாய்மை அடையும் தன்மை வரும். ஆனால் தாய்மையை அடையணும்னா அவங்க உணவு பழக்கத்தை மாற்றணும். சிறு தானியங்கள் சாப்பிடணும், விதை உள்ள பொருட்கள் சாப்பிடணும். விதையில்லா பொருட்கள் என்றைக்கும் சாப்பிடக்கூடாது. ரசாயன உரம் போட்ட உணவுகளை சாப்பிடவே கூடாது. இதில் வந்து அவங்க கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண் மலடே இருக்காது. பெண் மலடுகளை சரி செய்யறதுக்கு நெட்லிங்க இலை, நெட்லிங்கன்னு சொல்லுவோம், இது அசோகா இலைன்னு சொல்லுவோம். இந்த நெட்லிங்க இலையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நெட்லிங்க இலையை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பெண்களுக்கு மலட்டுத்தன்மை கண்டிப்பாக மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்காக வேண்டிய இந்த நெட்லிங்கத்தை கொடுக்குறோம். கருப்பையில் உள்ள குற்றங்கள் சரியாகும், கருப்பையில் உள்ள அசுத்தங்கள் வெளியாகும். அதுக்கு வந்து இந்த நெட்லிங்கம் பயன்படும். இந்த நெட்லிங்கத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்க உடம்புல உள்ள அழுக்குகள் வெளியாகும், கர்ப்பப்பை முழுவதும் சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாக அங்க மீண்டும் வந்து முட்டைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும், கரு முட்டைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பையில உள்ள தடைகள் வந்து நீங்கும். அந்த தடைகளை நீக்கிறதுக்கு தாளம் விழுது, தாள மரத்துல உள்ள விழுது, தாள மரத்துல இப்படி தலைகீழா வந்து இது வந்து கீழே போய் ஊண்டி வேறாக மாறும். அப்போ மேலே தடியா இருந்து கீழே போய் ஊசியா போய் இது வந்து தரையில ஊண்டி அப்படியே இதுல இருந்து வேர் உண்டாயிடும். அதனால இந்த தாளம் விழுதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். தாளம் விழுதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புள்ள பிறக்கலன்னா தாள பூத்தாப்புலன்னு சொல்லுவாங்க. தாள பூத்தாப்புலன்னா எப்பயோ ஒரு பூ பூக்கும், எப்பயோ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த தாழம் விழுது வந்து கண்டிப்பா பயன்படும். குழந்தையே இல்லாதவங்களுக்கு அந்த தாழம்பூ பூத்தா மாதிரி அவங்களுக்கு வயிற்றுல கண்டிப்பா குழந்தை உண்டாகும். சொல்லுவாங்க புழு பூச்சி கூட இல்லைன்னுவாங்க. அது எல்லாமே சரியாகி உள்ள கிருமிகள் சரியாகி அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகும் பாக்கியத்தை உண்டு பண்ணும் இந்த தாளம் விழுது சாப்பிட்டா பெண்களுக்கு மலட்டுத்தன்மை போயிடும். தாளம் விழுதை வந்து பயன்படுத்தும் போது பெண் மலடு நீங்கும். பெண் மலடு நீங்கினா சரியாக கூடும். இதோட சேர்ந்து வாழைப்பூ நம்ம பயன்படுத்துறோம். வாழைப்பூ வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில தான் வேலை செய்யும், கருப்பையை சுத்தம் செய்யும், கர்ப்பப்பையில உள்ள அனைத்து குற்றங்களையும் சரி செய்யும். வாழைப்பூ அடிக்கடி வந்து இவங்க வந்து வாழைப்பூ வடை, வாழைப்பூல பொரியல் இது மாதிரி சாப்பிட கர்ப்பப்பையில தான் போய் வேலை செய்யும். வாழைப்பூ சாப்பிட தவறே வராது. பெண்களுக்கு வந்து அதிக நன்மை தரக்கூடியது வாழைப்பூ. இந்த வாழைப்பூ சாப்பிட்டாங்கன்னா அவங்க கர்ப்பப்பை வந்து அதிக அளவு பலம் பெறும். இதோட சேர்த்து துளசி சேர்க்கிறோம். துளசி வந்து பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. ஏன்னு கேட்டா எல்லாமே வந்து கர்ப்பப்பையில தான் வேலை செய்யணும். எல்லாமே வந்து கர்ப்பப்பையில வேலை செய்யும் போது பெண் மலடு நீங்கிறதுக்கான வேலை பார்க்குறோம். அப்போ வந்து துளசியை கொடுக்கணும். தினந்தோறும் துளசி சாப்பிட்டா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தமாகும், கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் வெளியாகும், கர்ப்பப்பை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வரும். அதோட சேர்த்து ஏலக்காயை பயன்படுத்தும் பொழுது இது பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. இதனுடைய வாசம் கருப்பையில போய் வேலை செய்யும். கர்ப்பப்பையில உள்ள முட்டைகளை வந்து நல்ல சீரா வச்சிருக்கோம். அவங்களுக்கு 17வது நாள் வந்து முட்டை வெடிக்குதுன்னா கண்டிப்பா அது 17வது நாள்லயே வெடிக்க வைக்கணும்னா இந்த ஏலக்காய் தான் அதிக அளவு பயன்படுத்துவாங்க. இந்த ஏலக்காயை அதிக அளவு பயன்படுத்திய பெண்கள் வந்து கேரளா பெண்கள் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு குழந்தைகள் வந்து நிறைய பெற்றிருப்பாங்க. அங்கே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இருக்கு. இப்போதான் வந்து குடும்ப கட்டுப்பாடு இருக்கான். ஆனால் ஏலக்காயை வந்து அதிக அளவு அவங்க உணவுல சேர்க்கறதால அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை என்னைக்குமே சுத்தமாக இருக்கும். கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஏலக்காய் தான். அவங்க வந்து தினந்தோறும் ஏலக்காயை சேர்ப்பாங்க. அவங்களுக்கு உண்டான உணவில் ஏலக்காயை சேர்ப்பாங்க. அந்த உணவு அவங்க மட்டும் எடுத்துக்கும் பொழுது ஏலக்காயை சாப்பிடும்போது ஏலக்காயை போட்டு பால் சாப்பிடலாம். ஏலக்காயில சிறிதளவு இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இப்படி செய்யும் போது கர்ப்பப்பை வந்து பாதுகாப்பாகும். அப்போ பெண் மலடு நீங்கும். பெண் மலடு நீங்கிறது மட்டுமல்ல, அதோட சேர்ந்து கிராம்பு வந்து கர்ப்பப்பையில உள்ள நுண்கிருமிகளை கொல்லி வெளியேற்றும். நுண்கிருமிகள் அங்க இருந்து அந்த கருமுட்டைகளை வந்து திங்க ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்கிற அணுக்கள், விந்துக்கள் இருக்கிற உயிர்களை கொல்லக்கூடிய அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றும். அசுத்தம் சொல்றக்கூடிய அந்த அழுக்குகள், சிறு கட்டிகள், அவைகளை எல்லாத்தையும் இது வெளியேற்றும். இது வெளியேற்ற அந்த கர்ப்பப்பை சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாகிறதுக்கு இந்த கிராம்பு முழுமையா பயன்படும். இதோட சேர்த்து நம்ம தேன் பயன்படுத்துறோம். தேன் வந்து ஒரு லட்சக்கணக்கான பூக்கள்ல இருந்து கொண்டு வரும் தேன். அதனால அது எல்லாமே வந்து கர்ப்பப்பைக்கு நல்லதை செய்யும். கர்ப்பப்பைக்கு நல்லதை செய்யற எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கும் போது
ஒரு பெண்ணானவர்கள் தாயாக கண்டிப்பாக ஆவாங்க. அவங்களுடைய மலடு நீங்கும். அவங்களுடைய மலடு நீங்கிறதுக்கு இந்த தாழை விழுது வந்து ஒரு முக்கியமான மருந்து. தாழை விழுது வந்து அதிக அளவு கிடைக்காது. தாழை விழுது இப்பொழுது வந்து ரொம்ப அரிதாயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் வெட்டி அழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வெட்டி அழிச்சதுல எங்கேயாவது கிடைக்கிறத எடுத்து சேமிச்சு வச்சுக்கோங்க. இந்த தாழை விழுதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து பயன்படுத்தும் பொழுது 21 நாள்ல கர்ப்பப்பை மீண்டும் சுத்தமாகும். 21 நாள்ல கர்ப்பப்பை சுத்தமாகும் பொழுது அவங்க முதல் மாசம் மாதவிடாய் விட்டு 2வது மாசம் மாதவிடாயும் போது கர்ப்பப்பை சுத்தமா இருக்கும். கர்ப்பப்பை சுத்தமா இருக்கும்போது கருமுட்டைகள் கண்டிப்பா உற்பத்தி ஆகும். கருமுட்டைகள் உற்பத்தி ஆகும்போது மலட்டுத்தன்மை நீங்கும். மலட்டுத்தன்மை நீங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் ஆண்கள் வந்து இந்த பெண் மலடுன்ட்டு அவங்கள விட்டு ஒதுக்காம இருக்கணும். ஏன்னு கேட்டா ஆண் மலடு இருக்கு, பெண் மலடு இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த தாழை வந்து கண்டிப்பா பயன்படும். ஆனா இது சேர்ந்தது எல்லாமே பெண்களுக்கு மட்டும்தான். இது வந்து ஆண்களுக்கு பயன்படாது. ஆண்களுக்கு கூடிய மருந்து கிடையாது. பெண் மலட்டை நீக்கக்கூடிய மருந்து. இதுல வந்து நம்ம எடுத்திருக்க நெட்லிங்க வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து அதனுடைய தன்மையை வந்து சரி செய்யக்கூடியது. கர்ப்பப்பையில உள்ள கட்டிகளோ அல்லது வேற ஏதாவது கிருமிகளோ அந்த கர்ப்பப்பையில உள்ள அடைப்புகளையோ சரி செய்யும். கர்ப்பப்பைக்கு செல்லும் அடைப்பு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரியில செல்ற அடைப்புகளை வந்து சீராக்கணும். அந்த கர்ப்பப்பையை வந்து சுத்தம் செய்யணும். கர்ப்பப்பை வந்து கசடுகள் அதிகமா இருக்கும். கர்ப்பப்பையில வந்து புண்கள் அதிகமா இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி செய்யும். அதை எல்லாத்தையும் சரி செய்ய தான் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்கும். மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்கு இந்த என்ன அனைத்து பொருள்களையும் சேர்க்கணும். இதுல வந்து நம்ம 7 பொருள் சேர்க்கிறோம். 7 பொருளை சேர்க்கும் போது எல்லாமே நல்லதைத்தான் செய்யும். ஏன்னு கேட்டோம்னா 7, 5, 9 இவைகளை சேர்ந்த கலவைகள் வந்து அதிக அளவு வெற்றியை தரும். ஏன்னு கேட்டோம்னா அது எல்லாமே நம்ம தெய்வத்துக்கு உகந்தது. தெய்வத்துக்கு உகந்த பொருள்கள்ல நான் எண்கள் பார்க்கும்போது 7ஆம் நம்பர் வந்து அதிக அளவு நன்மையை செய்யும். இந்த வாழைப்பூ வந்து பெண்களுக்கு வந்து அதிக நல்லதை செய்யக்கூடியது. அதோட சேர்ந்து நம்ம ஏலக்காய் சேர்க்கிறோம், கிராம்பு சேர்க்கிறோம். இந்த ஏலக்காய் கிராம்பு இவைகளோடு சேர்ந்து தாழை விழுது, இந்த தாழை விழுதோடு சேர்ந்து துளசி இவைகளை சேர்த்து நம்ம மருந்தா தயாரிக்கும் பொழுது பெண் மலடு என்று பேச்சுக்கு இடம் இல்லாம அந்த பெண் மலடுகளை சரி செய்யக்கூடிய மருந்தை நம்ம இப்ப தயாரிக்கிறோம். இந்த பெண் மலடை சரி செய்யக்கூடிய மருந்து நம்ம இப்ப தயாரிக்க போறோம். பெண் மலடுக்கு சரி செய்யறதுல வாழைப்பூ நம்ம இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்துக்கிறோம். இதுல உள்ள நாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கு சைட்ல உள்ள இதழ்களையும் எடுத்துட்டோம். அதை எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு 5 பூ அளவுக்கு இப்போ பிரிச்சு எடுத்திருக்கோம். இந்த 5 பூ அளவுக்கு எடுத்து இதை நல்லா, ஏன்னா அந்த இதழ்கள் இருந்தாலோ அதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பிச்சு போட முடியாது. அதனுடைய தன்மைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து லேசா அரைச்சிக்கிறோம். இதை அரைக்கும் பொழுதே தாழை விழுது நம்ம வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். தாழை விழுதை, இந்த தாழை விழுதை வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். சிறுக நறுக்கி வச்சிருக்கோம். இந்த தாழை விழுதை வந்து நம்ம இப்போ பயன்படுத்துறோம். தாழை விழுதையும் இதோட சேர்த்து, ஏன்னா தாழை விழுது வந்து சாதாரணமாக வந்து மசியாது. அதை வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கிற வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம், தவறு கிடையாது. அதை லேசாக மசிச்சிருக்கோம். அந்த மசிச்சதை தூக்கி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். இதோட சேர்ந்து இந்த நெட்லிங்க இலையை வந்து ஒரே ஒரு இலையை எடுத்தால் போதும். அந்த ஒரு இலையை வந்து சிறிதளவு நீர் விட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்ல விழுது பிறக்க அரைச்சிருக்கணும். ஒரு இலை போதுமானது, அதிக அளவு இலை தேவையில்லை. அந்த வாழைப்பூவும் நம்ம விழுதையும் சேர்த்துருக்கோம், தாழை விழுது சேர்த்துருக்கோம். அதோட இந்த நெட்லிங்கத்தினுடைய இலையை வந்து அரைச்சிருக்கோம். அந்த இலையை அரைச்சதை அதோட சேர்க்கணும். அதோட சேர்ந்து துளசி வந்து ஒரு 10 இலை அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சி எடுத்திருக்கோம். அரைச்சி எடுத்ததால அதோட சேர்ந்து துளசி சாறு. கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. அதிக அளவு கிராம்பு சேர்க்க வேண்டாம். 5 கிராம்பு எண்ணிக்கையில் அதை வந்து தூள் செஞ்சு வச்சிருக்கோம். இதில் வந்து ஏலக்காயை வந்து சர்க்கரையோட சேர்த்து அடித்து எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா ஏலக்காயை தனியாக அடிக்காமல் சர்க்கரையோட சேர்த்து அடித்ததால் தவறு கிடையாது. இதில் ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் சேர்த்தா போதுமானது. தேன் வந்து தேவைக்கு ஏற்ப தேன் சேர்த்துக்கிறோம். தேனை வந்து அதிகம் சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. இதை வந்து ஒரே ஒரு நேரத்துக்கு தான் இதை பயன்படுத்தணும். இதே போல் அவங்க வந்து இந்த மாதவிடாய் நேரம் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கணும். 7 நாட்கள் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் பெண்கள். 7 நாள் சாப்பிடும்போது உடல் மாற்றங்கள் ஏற்படும். அதோடு சேர்ந்து தொடர்ச்சியாக 21 நாள் சாப்பிடும் பொழுது அவங்க கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள் வெளியாகி கருமுட்டைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த நீங்கள் வந்து சிறுதானியங்களை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ரசாயன உரத்தில் விளைவிக்கப்பட்ட அரிசியை தான் சாப்பிடுவோம்னா கண்டிப்பாக அது வந்து மாற்றத்தை கொண்டு வராது.
எல்லாமே நல்லதை செய்யக்கூடியதை செஞ்சுட்டு கடைசியில் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் மாற்றலைன்னா அது மீண்டும் போய் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருதயத்தில் உள்ள அடப்புக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க மருத்துவமனையில். அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வெளியில் வரும்போதே மீண்டும் அடப்பு வந்துடுது. ஏன் வந்துடுதுன்னா அந்த உணவை அவங்க மாற்றலை. அந்த ரசாயன உணவே சாப்பிட்றாங்க. ரசாயன உரத்தில் விளைஞ்ச உணவே சாப்பிட்றதால மீண்டும் அடைப்பு ஏற்படுது. அதனால் அவங்க மருத்துவமனையிலே வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி தான் கர்ப்பப்பையை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு நம்ம சிறுதானியங்கள் எடுக்கணும், ரசாயன உரம் போடாத உணவுகளை எடுத்துக்கணும், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளையே சாப்பிடணும். அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு மருந்தாக வேலை செய்யும். 21 நாள் சாப்பிட்டாலே போதும், கர்ப்பப்பை சுத்தமாகும். கர்ப்பப்பை சுத்தமாகும் போது கண்டிப்பாக வந்து மலட்டுத்தன்மை நீங்கும், பெண் மலடு நீங்கும். பெண் மலடுன்ற ஒரு அவச்சொல் வந்து நீங்கும். அந்த அவச்சொலை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் வந்து உணவுலையும் உங்களுடைய உடல்லையும் தியாகம் செய்யணும்னா வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. கறி, மீன், முட்டை கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. கறி, மீன், முட்டைகளை சாப்பிட்டா கர்ப்பப்பையை அது கெடுக்க ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பையில் வந்து கட்டிகளை உருவாக்கும். கர்ப்பப்பையில் உள்ள நிறைய புண்களை உருவாக்கும். அது சிறுநீரகத்தையும் பாதிக்கும், அந்த கர்ப்பப்பையும் கெடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மருந்து பொருட்கள் சாப்பிடும் பொழுது அகத்திக்கீரை, பாவக்காய், கறி, மீன், முட்டை இவைகளை சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு வந்து நல்லதை செய்யாது, வேற எந்த தவறும் செய்யாது, நல்லதையும் செய்யாது, வீணா போயிடும். நம்ம மருந்து வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அந்த மருந்து கண்டிப்பா உள்ள போய் வேலை செய்யணும். அது வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க. இந்த முறையை 21 நாள் சாப்பிட்டா அவங்க உடல்ல உள்ள உறுப்புகள் நல்ல நிலையில இருக்கும். அந்த கர்ப்பப்பை வந்து நல்ல நிலை அடையும். நல்ல வந்து கர்ப்பப்பை குழந்தையை தாங்கக்கூடிய சக்தியை பெறும். சில கர்ப்பப்பை வந்து தாங்கக்கூடிய சக்தியை இழந்திருக்கும். அந்த சக்தியை வந்து மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டு வரும். உங்களுடைய அவச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த அவச்சொல் தீர்ந்தாலே, உங்களுடைய குழந்தைகள் உங்க வீட்டில் தவழ்ந்தாலே உங்களுடைய செல்வங்கள் கூடும். அதனால இந்த மலட்டுத்தன்மை நீக்கும் மருந்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதுகு தண்டு வலிக்கான மருந்து இப்பொழுது தயாரிக்க இருக்கிறோம். முதுகு வலிக்கு உகந்ததாக இருக்கும் இந்த ரயில் கற்றாழை. இந்த ரயில் கற்றாழை இந்த முதுகு தண்டு வலியை எடுக்க வல்லது. ரயில் கற்றாழை இது முள்களை நான் நீக்கி கொண்டு வந்துள்ளேன். ஏனென்றால் 4 பக்கம் இதுக்கு முற்கள் இருக்கும். இந்த முள் கைகளில் பட்டால் கண்டிப்பாக உள்ளே சென்று பல ரணங்களை உண்டு பண்ணும். இந்த ரயில் கற்றாழையில் 4 முகம் உள்ளது. 4 முகம் என்றால் 1, 2, 3, 4 முகம் உள்ளது. இது 4 முக கற்றாழை. ஒரே தூரில் 5 முகம், 4 முகம், அப்படியாக 6 முக கற்றாழை என்று மாற்று பெயரும் உண்டு. சிறு உயரங்களாக இருக்கும்போது அது 4 முகங்களாக இருக்கும். அதிக தூரம் பயணித்து வருவதால் இந்த 4 முகத்தையே நான் கொண்டு வந்துள்ளேன். இதில் 6 முகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 6 முக கற்றாழையை எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். அதனுடன் சேர்த்து மிளகு உடலில் உள்ள வலிகளை எடுக்க வல்லது. சுக்கு உங்கள் உடலில் உள்ள வலிகளுக்கு நிவாரணியாக இப்பொழுது கடைகளில் சுக்கு மல்லி டீ குடிக்கிறார்கள். ஏனென்றால் உடல் வலியை அது கொஞ்சம் கொஞ்சமாக போக்க வல்லது. சீரகம் உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற இந்த சீரகம் பயன்படும். திப்பிலி, ஏனென்றால் குழந்தை பெற்ற பெண்களுக்கு திப்பிலி கொடுக்காமல் எந்த ஒரு மருத்துவம் கிடையாது. திப்பிலி கொடுக்க உடல் பலம் அதிகரிக்கும். தினந்தோறும் ஒரே ஒரு திப்பிலியை நாம் சாப்பிட்டோம் என்றால் உடல் வலிகள் காணாமல் போகும். இந்த திப்பிலிக்கு அந்த அளவுக்கான மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த திப்பிலியை சாப்பிட நாம் சாதாரணமாக சாப்பிடுவதுடன் இந்த ரயில் கற்றாழையுடன் சேர்த்து சாப்பிட உடல் வலிகள் தீரும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்கலாம், பனை வெல்லமும் சேர்க்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்கள் பகுதியில் கிடைக்கும் வெல்லத்தை பயன்படுத்தவும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக பனை வெல்லம் பயன்படுத்தினால் சர்க்கரை நோய் ஒன்றும் செய்யாது. இந்த 6 முக கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். மிளகு 10 மிளகு போதுமானது. சீரகம் 20 கிராம் போதுமானது. சுக்கு 5 கிராம் போதுமானது. திப்பிலி 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த முறையை பயன்படுத்தி தேவைக்கேற்ப வெல்லத்தை பயன்படுத்தி இந்த கொதி நீர் கஷாயம், இது கஷாயமாக இதை கொதிக்க வைத்து எடுக்க வேண்டும். கஷாயம் என்றால் கொதிக்க வைத்து வடிகட்டுவதுதான் கஷாயம். இதை எல்லோரும் சித்தர்கள் கஷாயம் குடித்து விட்டீர்களா என்பார்கள். முதுகு வலி, ஏனென்றால் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்கும் சிறுவர்களுக்கும்
பெண்கள் அதிக நேரம் நின்று வேலை செய்யும்போது தண்டுவடம் வலி தாங்க முடியாமல் இப்பொழுது உள்ள வலி நிவாரணியை தேய்க்கிறார்கள். அது சிறிது நேரம் கழித்து வலியை உண்டாக்கும். ஆனால் இது வலிகளை போக்கும், உடல் வலிமையை கூட்டும். நாம் உண்ட உணவில் சிறிதளவு உணவில் விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தை வெளியேற்றக்கூடியது. இப்பொழுது உள்ள விஷத்தன்மை என்றால் ஃபுட் பாய்சன் என்று கூறுகிறார்கள். கெட்டுவிட்ட உணவையும் சாப்பிட்டிருந்தாலும் அந்த உணவினால் வரும் வலிகளையும் வாந்திகளையும் நிப்பாட்ட வல்ல இந்த ஆறுமுக கற்றாழையை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனுடைய மருத்துவத்தன்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முட்டி வலியிலிருந்து முதுகு தண்டு வலி வரை இது சரி செய்ய இது எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும். நீங்கள் வனப்பகுதிகளில் இதை பார்க்கலாம். காடுகளில் வேலிகளில் இது அதிக முட்களோடு இருக்கும். கண்டிப்பாக வெறுங்கையில் இதை போய் பிடுங்க முடியாது. கத்தி பயனுடனோ அல்லது அருவாளுடனோ இதை எடுத்து அறுத்தெடுத்து அங்கேயே முட்களை நீக்கி தான் கொண்டு வர வேண்டும். முட்களுடன் கொண்டு வந்தால் நீங்கள் வரும் வழியில் கால்களிலும் கைகளிலும் இந்த முள்கள் காணாமல் குத்திவிடும். குத்திய பின்பு இது எடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு வாரம் நம் உடலுக்குள்ளேயே அது உள்ளே சென்று சீழ் வைத்து பல வலிகளை உண்டு பண்ணும். அதனால் முட்களை அங்கேயே நீக்கிவிட்டு வர வேண்டும். வேலிகளில் கிடைக்கும். இதனுடைய பழங்கள் சிவப்பாக இருக்கும். அந்த பழங்களை நாம் சாப்பிட இருதயத்திற்கு ரொம்ப இதமாகவும் உடல் வலிமை கூட்ட வல்லது. இதில் தொண்டை முள் இருக்கும். அந்த பழத்துக்குள் அது நல்ல சிவந்த நிறமாகவும் ரோஜா நிறத்தில் இந்த பழங்கள் இருக்கும். பழங்கள் மேலேயும் முட்கள் இருக்கும். இந்த 4 முக கற்றாழையை நன்றாக தண்ணீரில் வேக விட வேண்டும். இதனுடன் சேர்த்து சீரகத்தை சேர்க்க வேண்டும். சீரகம் மட்டுமல்லாது மிளகு பொடியையும் இந்த 10 மிளகு போதுமானது. அதற்கு மேல் என்றால் வயிற்றால் போய்விடும், வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் என்றால் பேதி கழிச்சல் என்று சொல்வோம். அந்த முறையை கையாளும். மிளகு 10க்கு மேல் வேண்டாம். சீரகம் 20 கிராம் வரை சேர்க்கலாம். அது உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற திறமை வாய்ந்தது. திப்பிலி 20 கிராம் அளவுக்கு சேர்த்தால் நல்லது. திப்பிலியை சேர்ப்பதால் தவறு ஒன்றும் வராது. 10 கிராம் போதும் என்று நினைத்தால் 10 கிராம் சேர்க்கலாம். கண்டிப்பாக 20 கிராம் சேர்த்தால் வலியை குறைக்கும். இடுப்பில் உள்ள வலிகளை மட்டுமல்ல, முதுகு தண்டில் இரு பக்கமும் தண்டுகள் வலிக்கும். அவர்கள் படுக்கும் பொழுது கால்களை மேலே தூக்கி முதுகை மட்டும் கீழே அழுத்தும்படி படுப்பார்கள். இப்படி படுக்க அந்த முதுகு தண்டு வலி இதமாகும். முதுகு தண்டை அடிக்கடி தொடக்கூடாது. முதுகு வலிக்கும் இடத்தை தொட ரணம் கூடும். இதனால் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் உழவு உழுதுவிட்டு அவர்கள் மரத்தடியில் போய் படுத்து கால்களை மரத்தின் மேல் வைத்து முதுகு பகுதியை நன்றாக தரையில் படும்படி வைத்து சூடு, அதுதான் வெயிலின் உள்ள தாக்கமுள்ள அந்த மண்ணில் படுத்து ஒத்தனம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அந்த முதுகு தண்டு வலி குறையும். இப்பொழுது இங்கே உள்ள நகரத்தில் உள்ளவர்கள் தண்ணீர் பைகளில் சுடு தண்ணியை சேர்த்து ஒத்தனம் கொடுத்து வர முதுகு தண்டு வலி தீரும். இதை உள் மருந்தாக குடிக்க இந்த கசாயத்தை பயன்படுத்த வேண்டும். இது குடிக்க சிறிது கசப்பாக இருப்பதால் வெல்லம் சேர்க்க வேண்டும். பனை வெல்லம் சேர்க்க அதனுடைய ருசி மாறி நாம் முதுகு தண்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம். அதிக தூரம் பயணம் செய்யும் இரு சக்கர வாகனத்தினர்கள் அனைவரும் இதை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட முதுகு வலி தானாக மறையும். பெண்கள் தையல் கலையில் வல்லவர்கள், அதனால் அவர்களுக்கு முதுகு வலி அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு இது உகந்த மருந்து. தையல் கலையில் உள்ளவர்கள் இதை தேடி பிடித்து கொண்டு வந்து மருத்துவம் செய்யலாம். இதை அன்றாடம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் காய வைத்து பொடி செய்து அதன் பின் இது அனைத்தையும் சேர்த்து நீங்கள் தினந்தோறும் மூலிகை டீ போல் இதை குடித்து வர முதுகு வலியானது தானாக மறையும். முதுகு தண்டு வலி குனிந்து வேலை செய்யும் இந்த தையல் கலை வல்லவர்களுக்கு முதுகு வலி தானாக குறையும். இந்த குறைவதற்கு இந்த 4 முக கற்றாழை, இதை 6 முக கற்றாழையாக இருந்தாலும் நல்லது. இந்த ரயில் கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக போதுமானது. ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு போதும். 10 மிளகு போதும்.
சுக்கு ஒரு 5 கிராம் மட்டும் போதுமானது. சீரகம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். திப்பிலியும் 20 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கேற்ப நன்றாக இனிப்பாக இருக்கும்படியாக பனை வெல்லம் சேர்த்து இதை கஷாயமாக எடுத்து குடிக்க இந்த முதுகு தண்டு வலியானது காணாமல் போகும். முதுகு தண்டு வலியினால் அவதிப்படுபவர்கள் அதிகம் பேர் முதுகு தண்டு விழுவதால் சிலர் நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காகவே இப்பொழுது புதிய ரகமான சேர்களை உட்காரும் வசதிக்கேற்ப அவர்கள் முதுகு வலி இல்லாமல் இருக்க கல் போன்ற மரப்பலைகளில் உட்காருபவர்களை விட நல்ல மெத்தை போல சோஃபா சேர்களை வைத்து அந்த முதுகு வலியை போக்குவதற்கு சாய்ந்து உட்காருகிறார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் வலி தீர இந்த 4 முக கத்தாழையினுடைய கஷாயத்தை குடித்து வர முதுகுத்தண்டு வலி தானாக மறையும். முதுகு வலி மறைய முகமும் நன்றாக இருக்கும். சிலர் வலி அதிகமாக இருப்பதால் உணவு உண்பது குறைந்துவிடும். அதிக வலியால் அவர்கள் கூன் போல் நடப்பார்கள். கூன் விழுந்தவர்கள் போல் சிறு வயதிலேயே கூன் விழுந்தவர்கள் போல் கூனி நடப்பார்கள். கூனி நடக்க நடக்க சிறிது காலம் செல்ல செல்ல முதுகு கூன் விழுந்து போகும். பிறகு பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் அவலட்சணமாக தெரிவார்கள். கூன் விழுந்த பெண்களை யாரும் பெண் கேட்டு வரமாட்டார்கள். அதனால் கூன் விழுந்த பெண்கள் நிறைய பேர் தையல் கலையில் உள்ளவர்களுக்கு சீக்கிரம் கூன் விழுந்துவிடும். அவர்கள் இந்த மருந்தை சாப்பிட கூன் விழுவதை தடுக்கலாம். முதுகு வலி இருந்தால்தான் குனிந்து நடக்கும்படியாக இருக்கும். குனிந்து நடக்காமல் நிமிர்ந்து நடக்க இந்த கஷாயத்தை சாப்பிட எவ்வளவு வலியானாலும் காணாமல் போகும். இளம் வயது சிறுவர்கள் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே அவர்கள் 60 வயது கிழவன் போல் முதுகு வலியால் அவதிப்படுகிறார்கள். இந்த அவதிப்படும் சிறுவர்களை பெண்களையும் காப்பாற்ற இந்த மருந்து நல்ல முறையில் இருக்கும். நல்ல முறையில் என்றால் வலிகளை நீக்க வல்லது. முதுகு பகுதியில் வலி அதிகமாக இருந்து குடிக்க மட்டும் போதுமல்லாது இதை நேரடியாக வெட்டி எடுக்கும் இடத்தில் அதிக சோறுகள் இதில் கிடைக்கும். இந்த சோற்றை வெல்லத்துடன் சேர்த்து மென்று தின்பார்கள். இது கிராமப்புறத்தில் நடக்கும் நிகழ்ச்சி. நகரத்தில் இருப்பவர்கள் இதை நேரடியாக மென்று தின்க வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் அங்கிருந்து நகரத்திற்கு வருவதற்குள் உள்ளே உள்ள சோறுகள் காய்ந்து விடும். காய்ந்த நிலையில் இருப்பதால் இதை கஷாயமாக்கி இந்த கஷாயத்தை குடிக்க முதுகு தண்டு வலி தீரும் என்று இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.